ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேயோங்கோட பர்த்டே ஸ்பெஷலான மேரிட் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்டோட 3 ஷார்ட்ஸில் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நீங்கள் கேட்டது என்னமோ கரெக்டு தான். நான் 2 ஷார்ட்னு சொல்லி ஆரம்பித்தேன், பட் இது 3 ஷார்ட்ஸ்டா. நவ் இட் கன்வெர்டட் இன்டூ 3 தான். ஓகே, டோன்ட் வரி, ஃபார் ஷோர் 3ல் முடிச்சிடுவேன். பிகாஸ் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணால், இன்னும் ஒரு எபிசோட் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லா அழகாக இருக்குமே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அதை 3 பார்ட்டாக எடுத்துட்டேன்டா. ஸோ இதோட கண்டினியூஷன் இன்னும் அடுத்த 2-3 நாளில் போஸ்ட் போட்டுருவேன். தென் ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்டில் ஹை பண்ண எல்லோரும் மறைக்காதீங்க. தேயோங்கோட பர்த்டேக்காக எல்லோரும் மறைக்காமல் ஹை பண்ணுங்கள், எத்தனை வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்திருப்பேன். பட் அவ்வளோ ரெஸ்பான்ஸ்டாக, லைக் இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னோடய வீடியோஸ்க்கு நிறைய நீங்கள் ஹைப் பண்ணியிருக்கீங்க. நான் பார்த்த விதம் வந்து பார்த்திங்கன்னா, லைக் அரவுண்ட் ஒரு 72K வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். பட் டு யூ நோ சம்திங் கைஸ், இட் ஹிட் அரவுண்ட் 380K கிட்ட ரீச் ஆக போகுது. என்னால் இதை நம்பவே முடியல. லைக் இவ்வளோ ஹைப் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல. ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ கைஸ். லைக் என் வார்த்தைக்கு நீங்கள் நம்பி இவ்வளோ பேர் ஹைப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. லைக் இதை கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுருக்கேன். லெட் மீ ஷோ யூ. ஓகே, ஸோ லிட்ரலி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நான் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக நீங்கள் அதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். யார் யாரெல்லாம் ஹைப் பண்ணிங்களோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். தென் ஐ ஹாவ் டு சே யூ சம்திங். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் உங்களுக்கு பிடித்த மாதிரியாகவும் நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கிறதாகவும் கிடைக்க என் வாழ்த்துக்கள். ஸோ என்னோடய மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக எதோடு விட்டுருப்போன்னா, எங்கள் தேவங்கூட அம்மா அப்பா உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குற மாதிரி. ஸோ எல்லாருமே ஸ்தம்பிச்சு ஷொக்காக நிற்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் தேவங்கூட அம்மா அப்பா அப்படியே கேட்டுட்டு, உங்களோட முடிவை நீங்கள் பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவங்க ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறாரு. அவங்க அம்மா அப்படி கையை பிடிச்சி அழைச்சிட்டு தேவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. நான் பேசுகிறேன், நீ ஒன்றும் பேச வேணாம், அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே வீட்டில் தேவங்களோட வீட்டில் கான்வர்சேஷன் நடக்குது. அம்மா, யாரை கேட்டு நீங்கள் முதல்ல அவள்கிட்ட அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டீங்க? அம்மா இதை பாருங்கம்மா, இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். நான் அவள் ஃப்ரெண்ட். ஐயோ, உங்களுக்கு புரியுதா? சின்ன வயசுலேருந்து அவள் என் ஃப்ரெண்டுமா. என்னால் பையன் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ப்ளீஸ். ஏம்மா, ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது என்ன சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எடுக்கும்போது என்கிட்ட கேட்கணுமா இல்லையா அப்படிங்கிறாரு. அவங்க அம்மாப்பா, ஏங்க தலை ரொம்ப வலிக்குது, சுடா டீ வேணுமா காஃபி வேணுமா? டீ போடுறி. சரிங்க. அப்படியே அவங்க அம்மா கிச்சன், நான் இங்கே ஒருத்தன் காத்து கத்திட்டுருக்கேன், உங்கள் 2 பேர் காலையில் விழவே இல்லையா அப்படிங்கிறாரு. சூடாக பஜ்ஜி போட போகிறேன்டா. அண்ணா பஜ்ஜி சாப்பிட்றியா? ஏங்க வாழைக்காய் பஜ்ஜி ஓகேவா? ஓகே சரிங்க. உங்ககிட்ட பேசி என்ன சொல்லணும்? அப்படியே அந்த மனுஷன் தமிழ்னு சொல்லிட்டு கதவை சத்திட்டு அவரோட ரூமில் அடைச்சிட்டு உட்காந்துட்டாரு. இப்போ நான் எப்படி அவன் மூஞ்சில் முழிப்பேன்? இதுக்கு முன்னாடி பிரச்சனை என்னால், இப்போ பிரச்சனையே நானா? கொடுமையே. எப்படி அவளை நான் ஃபேஸ் பண்ணுவேன்? ஒருவேளை நான் தான் அம்மா அப்பா பேச சொல்லிடுன்னு நினச்சிப்பாளோ? என்னை ஏதாவது தப்பாக நினச்சிப்பாளோ? ஃபைன்கிட்ட சொல்லிடலாமா? இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்களே எடுத்த டிசிஷனை சொல்லிடலாமா? ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஃபோனை பார்க்குறாரு. ஃபோன் பண்ண முடியல. ஐயோ அப்படி சொல்லி தலையில் கையை வச்சுட்டு அந்த மனுஷன் இங்கே உட்காந்துட்ருக்காரு.
அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே உங்கள் வீட்டில் பார்க்கலாம். இங்கே உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஏன் மல்ல உள்ளே போ, உள்ளே போ. சரிம்மா, உன் மொபைல் இங்கே வச்சுட்டு போ. ஏம்மா, சொன்னதை செய். சரிம்மா. ஃபோன் அப்படியே வச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அப்படியே காது ஃபுல்லாகவே அந்த டோர்கிட்டக்க தான் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்கள் மொபைலை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட ரூமில் கதவை சத்திட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. வேணுக்குன்னே எனக்கு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுறாங்க பாரு. நீங்கள் அப்படியே அம்மா இதே உட்காந்துருக்கீங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ மொபைல் கொடுத்தாலாவது அட்லீஸ்ட் நீங்கள் தேவங்கிட்ட பேசிட்டு என்ன இதுனாவது கேட்கலாம். அதுக்கும் வழியெல்லாம் போச்சு இப்போது. ஸோ உங்கள் அம்மா அப்பா ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு இப்போது உங்கள் வீட்டில் கதவை நாக் பண்ணுறாங்க ரூமை. நீங்கள் அப்படியே டப்புனு கதவை ஓப்பன் பண்ணிட்டு என்னம்மா அப்படிங்கிறீங்க. இந்தா உன் ஃபோன். தேங்க்யூம்மா. ஸோ அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நீங்கள் வாயை பார்க்குறீங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வேறு எதுவும் பெருசாக பேசிக்கல, நார்மலாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக அவங்க பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ஏதாவது சொல்லுவாங்க, எதுக்கு நம்மள்கிட்ட இந்த மாதிரி மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் எதுவுமே உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஷேர் பண்ணல, எதுவும் பண்ணல. அம்மா ஏதாவது சொல்லுங்கம்மா, அமைதியாக 2 பேரும் இருக்கீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. ஏதாவது சொல்லுங்கள், உங்கள் வாயை தானே பார்த்துட்ருக்கேன். பார், கேட்டது அவங்க, அப்போ அதை கேட்க விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்போ கேட்குற. நான் கேட்குறது உங்களோட ஒப்பீனியன்னு. அவங்க யோசிச்சு பதில் சொன்னாங்களே, நீங்கள் சொல்ல போகிறது இல்லையா? அது பெரியவங்க விஷயம், நாங்கள் பார்த்துக்குறோம். நீ இதெல்லாம் முக்கம் நினைக்காது சரியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, போ. உங்ககிட்ட போய் கேட்ட மாதிரி என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு முதல்ல இதை வந்து தேவங்கிட்ட தான் ஷேர் பண்ணுன்னு சொல்லிவிட்டு தேவங்களுக்கு கால் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப்புக்கு போகிறீங்க. ஸோ இங்கே சர்ச் பண்ணுறீங்க, பட் தேவங்கிற பேர் வரமாட்டுது. நீங்கள் காலையில் தானே குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புனேன் அப்படி சொல்லிட்டு இந்த குட் மார்னிங் மெசேஜ் பக்கத்தில் தான் இருக்கும், 2 சேட்டுக்கும் கீழே தான் இருக்கும். பார்த்தா அதில் ஹபின்னு இருக்கு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, இது தேவங்களோட நம்பரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொஃபைல்லாம் பார்க்குறீங்க. ஆமாம். நீங்கள் அப்படியே டக்குன்னு வெளில போயிட்டு அம்மா இதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் தான் இது மாதிரி மாற்றுனீங்களா? என்னம்மா அது, எனக்கு ஒன்றும் புரியல. ஹபின்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறவன்னு அர்த்தம், இன்னமும்மா புரியல? அம்மா இந்த வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுன்னா என்கிட்ட எந்த முடிவும் கலக்காமல் நீங்களே ஒரு முடிவு எடுத்து இதுதான்னா என்னால் ஒத்துக்க முடியாது. என்னால் தேவங்க அந்த மாதிரி நினைக்க முடியாதுமா. உன்னால் நினைக்க முடியல, ஆனால் ஊர் மக்களே அப்படி தான் நினைக்கிறது தெரியுமா? தேவங்க விட்டுத்தல, இனி வேறு ஏதாவது வரணும் உனக்கு மேலே அமையுமா? ஊரில் கண்டதை கண்டபடி பேசுகிறாங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குதான், ஆனால் எல்லாரோட வீட்லேயும் தட்டிக்கிட்டு இல்லை என் பொண்ணும் அவனும் வந்து ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்ல முடியாது. அதே மாதிரி பேசாமல் இருங்கன்னு சொன்னால் உங்களாலையும் இருக்கவும் முடியாது. நீயே டிசிஷன் சொல்லு. ஒன்று தேவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இங்கே இரு, அப்படி இல்லையா 2வது குடும்பத்தோடு இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிடலாம். புது ஊர், புது இடம், அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வரன் பார்க்குறதா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதான்னு பார்த்துக்கலாம். டிசிஷன் இஸ் யோர்ஸ். அட்லீஸ்ட் இந்த டிசிஷனாவது உனக்கு கொடுத்தேன்னு எனக்கு சந்தோஷப்படு. ஆனால் நானும் அப்பாவும் என்ன நினச்சிருக்கோன்னா உன் ஃபோனில் இருக்கிற மாதிரி தான் அவனை எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே ஏற்றுக்கிறதுக்காக நாங்கள் ஒத்துக்கிட்டோம். எங்கள் முடிவும் அதுதான். பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் முடிவை தான் எடுப்பாங்க. ஏன் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ மாட்டாங்களா என்ன? வாழ்ந்ததே இல்லையா என்ன? சந்தோஷமாக இருக்க முடியும். உண்மையை சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் அவங்க சந்தோஷமாகவே வாழ முடியும்.
ஏன்னா சின்ன வயசுலேருந்து உனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும், அவனுக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். அடிச்சுப்பீங்க, கூடிப்பீங்க. ஆனால் உன்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு நாள் உன்னால் அவன்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? நீ அதை சொல்லு. அதுவும் இல்லாமல் நான் உன் வாழ்க்கைக்கு நல்லது தான் எடுத்திருக்கேன். நடுவில் வேறு எவனையாவது நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோ, நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் வரவும் புரிஞ்சுக்கணும்ல. உங்கள் 2 பேரும் பிரிச்சுட்டானா, அப்படி இல்லைனா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டானா, அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை சந்தேகப்பட்டானா, அப்போ மூஞ்சி தூக்கி எங்கே வச்சுப்ப? அசிங்கமாக போயிடாது? நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். அப்பாவுக்கும் முன்ன மாதிரி வயசாகுது. நீ உன்னை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தனா வாரத்துக்கு ஒரு 4 நாள் இங்கே வரமாட்டேன். அட்லீஸ்ட் எங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டு போகல. அந்த சந்தோஷத்தை கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டியா என்ன? அம்மா, பார்வையான், நான் உன் அம்மா தான். அதனால தான் உனக்கு பெஸ்ட் டிசிஷனாக நான் எடுத்து தரேன். ஆனால் அப்படி இல்லை, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா அப்புறம் உன் இஷ்டம். முதல்ல நல்லா யோசிச்சு தீர்க்கமாக ஒரு முடிவெடு. ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நீ முதல்ல முடிவு எடுத்ததுக்கு முன்னாடி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காத. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு. போ. நீங்கள் அமைதியாக போய் உட்காந்துட்டீங்க. கொஞ்ச நாள் வீட்டில் அவ்வளோவா யார்கிட்டையும் பேச முடியல. தேவங்கிட்டேயுமே ஆப்வியஸ்லி உங்களால் அந்தளவுக்கு பேச முடியல. தேவங்களோட அம்மா அப்பா டெசிஷன் எடுத்துட்டதால தான் டைரெக்டாக அங்கே போய் பேசினாங்க. ஸோ தென் த நெக்ஸ்ட் டே உங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஓகே தான், தேவங்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எங்கள் முறைப்படி பொண்ணு கேட்குவாங்க அப்படின்றாங்க. இதை கேட்டதும் தேவங்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. அம்மா, முதல்ல ஒய்யன் ஓகே சொல்கிறாளாம்மா? ஏண்டா அவள் ஓகே சொல்லாமையாடா அவங்க இப்போ சொல்கிறாங்க? ஒய்யனுக்கு ஓகே தான்டா. இல்லைம்மா, அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக வேண்டிய வேலையை கடைன்னு பார்த்துட்ருக்காங்க. தேவங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு. பட் ஸ்டில் நீங்கள் எடுக்க மாட்டேறீங்க. ஸோ எப்படி சொல்கிறேன்னா, அஃபிஷியலாக பொண்ணு கேட்குற மாதிரி இப்போ வராங்க. தென் 2 days லேட்டர் ஓகே. ஸோ இப்போ பொண்ணு பார்க்குற படலம் அவங்கள அந்த பொண்ணு மாதிரி அலங்கரித்து வச்சுருக்காங்க. இங்கே மாப்பிள்ளை மாதிரி தேவங்க வராரு, சொந்தக்காரங்க எல்லாருமே கூப்பிட்டாச்சு. ஸோ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போவே நான் சந்தேகப்பட்டேன், என்னடா ஒரு பொண்ணு ஒரு பையனும் இந்த அளவு ஜோவிலாக இருக்காங்களே நான் நினச்சேன். ஆஹா, காதலில் போய் முடிஞ்சிடுச்சா அப்படிங்குதுங்க. நீங்கள் எல்லாருமே அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஸோ உங்கள் கையில் டீ கொடுத்து விடுறாங்க, டீ கொடுக்குறீங்க. நாட் ஈவன் அ சிங்கிள் காண்டாக்ட், ஒரு செகண்ட் கூட நீங்கள் அந்த மனுஷனை பார்க்கவே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும் போது அந்த மனுஷன் டக்குன்னு, நான் வயன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அப்படியே குடும்பமே எல்லாருமே அவனை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை தனியாக பேசணுமா? ஏன் இது வரைக்கும் நீங்கள் தனியாகவே பேசினது இல்லையோ அப்படிங்கிறாங்க. நான் இப்போ அவகிட்ட தனியாக பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஸோ குடும்பத்தில் எல்லாம் குசு குசுன்னு பேசிட்டு, சரி ஆசை தான் படுறாருல, போய் பேசிட்டு வரட்டும் விடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க, தேவங்க அப்படியே பொறுமையாக உங்கள் ரூமுக்கு வராரு. கதவை டக்குன்னு லாக் பண்ணிட்டு, பையன் உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை தானே, அப்புறம் எதுக்கடி முதல்ல ஓகே சொன்னேன்? தப்பா, உனக்கும் சரி எனக்கும் சரி இது சுட்டு போட்டாலும் வராது, உனக்கு இது புரியுதா இல்லையா? நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு, அப்புறம் எதுக்கு மாப்பிள்ளை கோலத்தில் நீ வந்தியா? என் பேச்சு யார் மதிக்கிறேன் என் வீட்டில்? உனக்கு தெரியாத என் குடும்பத்தை பற்றி? என்னால் எதுவும் பண்ண முடியலடி. நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உன்னை எதிர்த்துட்டு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீயாவது வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன லூசாடி நீ அப்படிங்கிறாரு. லூஸெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் முடிவு எடுத்திருக்கேன்.
இதுதான் கரெக்டாக இருக்கும் தேவங்க. ஒன்று தெரியுமா, இப்போ வரைக்கும் என் டிசிஷன் நான் சொல்லவே இல்லை என் ஃபேமிலிகிட்ட. ஆனால் அவங்களாவே எனக்கு எது நல்லதுன்னு பார்த்துட்டாங்க. ஐ திங்க் அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. நீ பேசுகிற சுத்தமாக பைத்தியக்காரத்தனம். உனக்கு மண்டையில் மசாலாவே இல்லை. ஏதோ பண்ணி தொலை போ. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தானே? என்னை பார்த்தா வெறுப்பாக இருந்து கொஞ்சம் கொலாவறதுக்காக உன்கிட்ட வந்து பேசுகிறேன்னு நினைக்கிறேன் நீ. ஆ ஏய், நான் உன்னை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு கூட பார்த்ததில்லடி. எப்படி திடுதுப்பன்னு கல்யாணம்? நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போதும் மாப்பிள்ள ஃபஸ்ட் நைட்டு கொஞ்சம் கேப் விடுங்க, எல்லாத்தையும் இங்கேயே பண்ணிட்டா எப்படி? இவளுக்கு வேற. அவர் அப்படியே முறைக்கிறாரு. என்ன முறைச்சு என்ன பிரயோஜனம்? இரு, இன்ன வரைக்கும் நீ முடிவை சொல்லணும்னா அப்போ இப்பயாவது சொல்லுவோம் முடிவு எனக்கு என்ன பிடிக்கலன்னு. எனக்கு உன்னை பிடிக்குமே தெரியும். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. எனக்கு உன்னை பிடிச்சதால தான் நீ என் ஃப்ரெண்டாகவே இருக்க. ஓகே, அப்புறம் வந்துட்டு மனுஷன் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ அடுத்த நாக் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வராரு. என்னது உதட்டெலாம் லைட்டாக சிவப்பாக இருக்குது, ஆஹா அப்படிங்கிறதுங்க. நீங்கள் மூடுங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவை போயிட்டாரு. என்னப்பா பேசிட்டியோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஓகே தானே, எல்லாம் மேற்கொண்டு பேசிடலாமா? நீங்கள் அப்போ தான் அந்த ரூம்லேருந்து லைட்டாக வெளில வரீங்க. உங்களை ஃபைனலாக ஒரு தடவை பார்க்குறாரு. வாயே திறக்கல. என்ன ஃபார்வர்டாக பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன, 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. டும் 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 தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆரவாரத்தோடு இருக்காங்க. ஸோ இங்கே பேரண்ட்ஸ் எல்லாருமே அதை அஃபீஷியலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. தென் வேறு என்ன, பொண்ணு வீட்டில் வந்து கை நினைக்கிறது, மாப்பிள்ளை வீட்டில் கை நினைக்கிறது, தென் முகூர்த்த தேதி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுறது. இங்கே வந்து என்கேஜ்மெண்ட்லாம் கிடையாது, டேரெக்டாக கல்யாணம் தான். ஸோ அப்படி இருக்கவே 2 பேருக்குமே கிட்டக்க தானே. ஸோ ஹாஃப் ஆஃப் தட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டிலையே கல்யாணம் முக்கால்வாசி, அது ஒரு பொண்ணு தானே, ஸோ அதனால் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புடவை எடுக்கிறதுக்கு போயாச்சு. லைக் எப்படி சொல்கிறதுனா, யூஆர் லைக் ஆக்வர்ட். நீங்கள் முன்ன மாதிரி தெய்வங்கிட்ட பேச முடியல. லைக் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ புடவைலாம் எடுக்கும் போது எல்லாருமே நிறையா ட்ரெஸ்ஸை உங்களுக்கு வச்சு பார்க்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் அப்படியே தேவங்க தான் பார்க்குறீங்க. பிகாஸ் நீங்கள் நிறையா ட்ரெஸ் எடுத்துக்கிங்களா, அதில் முக்கால்வாசி செலக்ட் பண்ணது தேவங்க தான். அதுவும் இட்ஸ் யுவர் பெஸ்ட் டே, ஒன் ஆஃப் யுவர் லைஃப் டைம் மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தெய்வங்க இல்லாமல் எப்படி? எல்லாரும் வச்சாலும் உங்கள் கண்ணு என்னமோ தெய்வங்க தான் தேடுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ரெட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கை காட்டுறீங்க. டக்குன்னு ஒரு செகண்ட் தெய்வங்க வந்து உட்காந்துட்டு அது பக்கத்தில் இருக்க அந்த பர்பிள் எடுங்க அப்படிங்கிறாரு. இப்போ எடுக்குன்னு அப்படியே தேவங்க பார்த்து திரும்புறீங்க. உனக்கு பர்பிள் தான் அழகாக இருக்கும், அதே போட்டுக்கோ. அதை அப்படியே விரிச்சு காட்டுறாங்க. உங்களுக்கு செம்ம அழகாக இருக்குது அந்த பர்பிள். ஆக்சுவலாக அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த புடவையை அழகாக உங்களுக்கு கட்டி விடுறாங்க. ஸோ ஹிப் பெல்ட்லாம் போட்டு கட்டி விடும் போது பக்கம் ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. தேவங்க பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இதே ஓகே தான் அப்படிங்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் அதே தான் பார்சல் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்னன்னு தெரில, தெய்வங்கிட்டேருந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே தள்ளி போன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தெய்வங்களோட வீட்டுக்கே டேரெக்டாக போயாச்சு. போயிட்டு மணி வந்து ஒரு கரெக்டாக ஒரு 6 சம்திங் இருக்கும் ஈவினிங். ஓகே, நீங்கள் அப்படியே ஆண்டி வரவா, வாமா, இதெல்லாம் என்ன இருக்குது, வா 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 உள்ள வா, ஏதாவது சாப்பிட்றியா, டீ குடிக்கிறியா? சரி, தேவங்க எங்க?
உள்ளே தான் இருக்கான். சரி கொஞ்சம் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். சரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு கதவை லாக் பண்ணுறீங்க. அவர் அப்படியே என்னம்மா அப்படி திரும்புகிறார். பார்த்தா நீங்கள் தான். டக்குன்னு அந்த மனுஷன் அறக்க பறக்க அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ணிட்டு நிற்கிறாரு. என்ன திடீர்னு நீ முன்ன மாதிரி இல்லை, நானும் முன்ன மாதிரி இல்லை, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது தெரில. தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்காது அவங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு தெரில. பட் என்னால் ஏதோ ஒன்றதை இழக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் உனக்கு ஓகே சொன்னது ஒன் ஆஃப் த ரீசன். நான் உங்ககிட்ட கம்ஃபர்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே கம்ஃபர்ட் ஜோன் மற்றவங்க கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு பெரிய கேள்வி தான். அதுவும் இல்லாமல் 3வது மனுஷனை யாராவது நடுவில் விட்டா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுமோங்கிற ஒரே பயத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஓகே சொன்னேன். ஆனால் நீ இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ஒன்றையே நான் இழக்கிற மாதிரி இருக்குடா. உனக்கு என்ன அந்த அளவு பிடிக்காதா? அப்போ காலேஜில் இந்த ஸ்கூல்லலாம் திருவி உன் புருஷன்லாம் ரொம்ப பாவம், அவன்லாம் என்ன பாடுபட போகிறானோ, அதெல்லாம் நீ சொன்னது உண்மைதானா? எனக்கு அந்த பொசிஷனில் நீ வரப்போகிறதால அதை ஏற்றுக்க முடியலையா? அதான் இப்படி இருக்கியா என்ன? லூஸ் மாதிரி பேசாத பையன். வார்த்தை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் நீ ஒன்று மாதிரி இல்லை? கதவை நாக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்க ஆண்டி அப்படிங்கிறீங்க. இந்தாம்மா காஃபி அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி. அப்படியே அவங்க டக்குன்னு உள்ளே வந்துட்டு கேஷுவலாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார்வர்டாக வேறு எதுவும் பேச முடியல. அப்படியே பேசிட்டு இதுக்கு மேலேயும் உங்களால் பேச முடியாதுன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டீங்க. இங்கே போனதுக்கப்புறம் கடுப்பாயிட்டு உங்களுக்கு பேசவே முடியல. எதுலேயுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபைனலி மேரேஜ் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு கல்யாணம். உங்களாலேயும் நார்மலாக இருக்க முடியல, அவங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல. ஈவன் தோ அவராலேயும் அப்படி தான். அவருக்குமே நிறைய உங்ககிட்ட பேசணும், டெக்ஸ்ட் பண்ணணும், இந்த பழையபடி இந்த ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறார். பட் ஹீ காண்ட். ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. இப்போது ஃபைனலாக இந்த பந்தக்கெல்லாம் நட்டாச்சு. கல்யாண வேலைகள் பரபரன்னு நடக்குது. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். நீங்கள் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகிறது, அதுவும் 1 டைம் நடக்க போகிற ஒரு விஷயம். அதனால் எதாக இருந்தாலும் ஸ்மைல் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஃபைனலி ரிசப்ஷன் மொதல் நாள் நைட்டு ஜாலியாக சந்தோஷமாக உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. கை கோர்த்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி தேவங்கிட்ட எப்படி இருப்போம், ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அதே மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ஜாலியாக தோளில் கை வச்சுருக்கீங்க, இல்லைனா ஹிப்பில் கை வச்சுருக்கீங்க. நிறைய பேர் வராங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, எவ்ரிதிங். தென் அப்புறம் ஃபைனலி ரிசப்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு. கல்யாணம். கண்ணை மூடி கண்ணை திறந்தா காலையில் உங்களுக்கு கல்யாணம். ஹார்ட் பீட் டப் 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 டப்புன்னு அடிக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் தூங்கவே முடியல. பயம், பதட்டம் எல்லாம். ஈவன் தான் உங்கள் ஊர் அதே தான். நீங்கள் இதுக்கும் மாற போகிறதில்ல, இதுவும் மாற்றிக்கவும் தேவையில்ல. பட் ஸ்டில் பயம் இருக்குது. ஃபைனலி மார்னிங் ஆச்சு, உங்களுக்கு கல்யாணமும் நடக்குது. தேயோங் அவருமே ஸ்மைல் பண்ணிக்கிறாரு, சிரிச்சுட்டே தாலி கட்டுறாரு. ரிச்சுவல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு அவ்வளோதான். எனக்கும் தேவங்கும் கல்யாணமே நடந்துட்டா, இவன் தான் நம்ம ஹஸ்பண்டா? அது வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. சாப்பிடும் போது நம்ம இப்படி கீழே குனிஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அப்படி இருக்கும் போது கழுத்தில் தாலி தருது. அப்படியே சைடில் ரைட் சைடில் பார்க்குறீங்க, தேவங்க உட்காந்துருக்கான். தாலியை பார்க்குறீங்க, தேவங்க பார்க்குறீங்க, தாலியை பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிங்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி நக்கலாக உங்களை பார்க்குறாரு. ஏன் உனக்கு தெரியாத நான் தாலி கட்டினது அப்படிங்கிறாரு. ஏய் சொல்லேன்டா. என் ஹஸ்பண்ட் நீயா அப்படின்னு சொல்லும் போது வாயை பார்க்கணுமே, ஏன்னு இருக்குது. அவர் அப்படியே
ம் நீ ஏன் ஹஸ்பண்டு சீ அப்படிங்கிறீங்க. உனக்கு கொழுப்பு தானே. தப்பிக்கிறதுக்கு நான் நிறைய ரீசன் சொன்னேன். ஆனால் நீ கேட்காம கட்டினா என்ன கட்டுவேன்னு. அப்போ நான் தான் உன் ஹஸ்பண்டு, அதே ஏமாற்ற யாரால முடியும் அப்படிங்கிறாரு. மூட்டு தின்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்புறம் சாப்பிட்றீங்க. இங்கே ஃபோட்டோகிராஃபர் வேறு சும்மா இல்லாமல், மேம் சாருக்கு ஊட்டி விடுங்க மேம், ஊட்டி விடுங்க மேம். இவங்க வேற கிரிஞ்சு பண்ணி விசுறாங்க தலையிறானுங்க அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. சும்மா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணுங்க என்ன பண்ணுறீங்கன்னா, தேயவுக்கு ஆக்சுவலாக இந்த எப்படி சொல்கிறது, இந்த உருளைக்கிழங்கு பிடிக்காது. பட் உங்களுக்கு உருளைக்கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும். வேணுங்கனே உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு சாதம் வைக்கிறீங்க. ஏய் அதை எடுக்காத, அதை எடுக்காத, அதை எடுக்காதுன்னு உங்களை குறுக்குன்னு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் கேட்கல. ஆக்காட்டு ஆக்காட்டு அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. சார் காட்டுங்க சார். இவன் ஒருத்தன் அப்படிங்கிறாரு. கொடுக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. அவர் வாங்கிட்டு அப்படியே உங்களே மறைக்கிறாரு. இதுக்கு இதை கொடுக்குற துப்புனா வர கன்றாவே நினைப்பானோலே கஷ்டப்பட்டு அதை முழுங்குறாரு. சார் இப்போ நீங்கள் அவங்களுக்கு கூட்டுங்க. இதான் வந்துட்டேன். உனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது இல்லையே செல்லக்குட்டி, இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னே இந்த ஹல்வா இருக்கும், அதுவும் ப்ரெட் ஹல்வா. நல்லா அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொன்னால் எண்ணெய் தவட்ட இருக்குது, ஓடுது எண்ணெய் நெய்யெல்லாம். அதை எடுக்கிறாரு. ஸ்வீட் ஏன்டா எடுக்கிற? டேய் கிட்கேட்டில் சாப்பிட முடியுது, ஸ்வீட் வேணாமோ? சாப்பிட்றீ அப்படிங்கிறாரு. கம்மியாவது எடுடா அப்படிங்கிறேன். முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே இந்த அது ஆக்சுவலாக நல்லா பெரிய வாயாக எடுக்கிறாரு. அப்படியே வர பார்க்குறீங்க. 2 பேரும் ஊட்டிக்கோங்க அப்படிங்கிறீங்க. சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வாய் உங்கள் வாய் அப்படியே ஃபுல்லாகிட்டு எவ்வளோ எண்ணெய் கவுட்டுங்க எனக்கு. அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா நான் ஊட்டி விட்டதை நீ கொமட்டுறியா அப்படிங்கிறாரு. வாய் மூடு, யாராவது பாத்திர போகிறாங்க. எனக்கு பிடிக்காத பொருளை கொடுத்தால அப்புறம் நீ மட்டும் எந்த வகையில் என்னை எதிர்பார்க்கலாம், நானும் உனக்கு பிடிச்சதான் கொடுப்பேங்க. பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு அப்படிங்கிறீங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. தி ரிச்சுவல்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன்ட். ஃபைனலி இப்போது நீங்கள் தேவங்களோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கேயும் சில பல ரிச்சுவல்ஸ் நடக்குது. செம்ம டயர்டு, படுத்தா போதுன்னு இருக்கு. அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, காதில் வாங்கலை. போய் கிடக்குறேன்னு தேவங்களோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுத்துட்டீங்க. முடியலடப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவன் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு நம்மளுக்கும் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடந்ததையும் மறந்துட்டார். லைக் இப்போ நம்ம ரூமுக்கு போனால் நம்ம கூட ஒரு பொண்ணு இருப்பா, இப்போ ஒயன் இருக்கும் அப்படிங்கிறத டோட்டலாக மறந்துட்டு கேஷுவலாக எப்பயும் போல் அந்த மனுஷன் அப்படியே உள்ளே போயிட்டு அம்மா எனக்கு டயர்டாக இருக்குமா நான் போய் தூங்குறேம்மா அது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறதுக்குள்ளே டபுள்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு லாக் பண்ணிட்டு அப்பா முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனுஷன் பொட்டுன்னு படுக்கிறாரு பாருங்க. எருமா மாடு அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்லி திரும்புறாரு. நீ ஏன்டி என்ன ஏன் ரூமில் என்னடி பண்ணுற அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு அப்படியே அவரே முறைக்கிறீங்க. உன் ரூமில் பிடிக்காமல் நான் என்ன என் ரூமில் உட்கார முடியும்? போக வேண்டியதானே உங்கள் அத்தா வீட்டுக்கு. வாய மூடுது அவங்க. செம்ம டென்ஷனில் இருக்கா, செம்ம கடுப்பாக இருக்குது, டயர்டாக வேற இருக்குது. இதாக ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க. தள்ளி படுத்த தொலைட மாடு. இது ஏன் ரூமு? ஹலோ, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுல, இனிமேல் அது நம்ம ரூம்பு. 24 வருஷம் ஒன்று கடந்து போனதே எனக்கு வாழ்க்கையில் முக்கால்வாசி கடல் முடிஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் லைஃப் டைம் நான் தான் சமைக்கணுமா அப்படிங்கிறாரு. அப்படியே உட்காந்துட்டு அப்படி சொன்னீங்க. ஒரு மாதிரி கிரிந்தா சிரிக்கிறீங்க. சிவே அப்படிங்கிறாரு. ஐயா நீ பே அப்படிங்கிறீங்க. தேவங்க என்னடி நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணியா? என் ஹஸ்பண்ட் நீ தானா? ஆமாம். நிஜமா நீ தானே? இந்த கொஷினை காலையிலேருந்து ஒரு 25 வாட்டியாவது கேட்டிருப்ப. நான் தான் முடியல.
படுத்தாத, மூடிட்டு படுத்து தூங்குடி. மனுஷனுக்கு வராத தலைவலி கூட வர வச்சிருவோம் போல. மட்டும் படு. நீங்கள் அமைதியாக போய் படுத்துட்டீங்க. ஸோ நல்லா தூக்கம் உங்களுக்கும் அவருக்கும். பரண்டு படுக்கும்போது தேவங்க பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை தேவங்க நீங்களும் ஒன்றா படுத்துருந்துருக்கீங்க தான் பெட்டில். பட் இப்போது வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பட்டு வேட்டியை சட்டை கூட அந்த பிள்ளை மாற்றலை. பிகாஸ் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நைட்டுக்கும் இதே ட்ரெஸ்ஸில் தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ திருப்பி கட்டிட்டு வேறு ஒரு ட்ரெஸ் போட கடுப்பு, அதனால் அதே ட்ரெஸ்லேயே தூங்கிட்டார். பட்டு வேட்டியில் தெய்யம் உங்கள் சைடில் பார்க்கவே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது. அப்படியே தேவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இவன் தான் என் புருஷனா அப்படின்னு திருப்பி உங்கள் மனசுக்குள்ளே அது அதை மாற்ற முடியல. லைக் அது எடுத்துக்குது, கொஞ்சம் டைம் ஆகுது அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கு. கடவுளே. அப்படியே தேவங்கையே பார்த்துட்டே இருக்கீங்க. டைம் போயிடுச்சு. ஒரு வழியாக தேவங்க எழுந்திரிச்சிட்டாரு, நீங்களும் எழுந்திரிச்சிட்டிங்க. கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் நடக்குது. சாப்பிட்றீங்க, நல்லா முக்க பிடிக்கா சாப்பிட்றீங்க. தென் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உங்களோட ஃபேமிலியில் எப்படின்னா அதுக்குன்னு தனியாக புடவை எடுப்பாங்க போல். அந்த சாரியை உங்களுக்கு வியர் பண்ணி விட்டுட்டு தென் ஒரு 10:30க்கு உங்களையும் தேவங்கையும் தனி ஒரு ரூமில் வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு தேவங்களோட அம்மா அப்பா உங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வீடு ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு வந்த அடுத்த செகண்ட் தேவங்காவை பார்க்குறீங்க. சரி, நான் அன்றைக்கி கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. என்கிட்ட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறியா என்ன ஏதாவது? அப்படிலாம் இல்லையே. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா எப்பயுமே நைட்டு நீயும் நானும் பேசாமல் தூங்க மாட்டோம். மார்னிங்கில் எப்பயுமே உன் மெசேஜ் இல்லாமல் நானும் எழுந்திரிக்க மாட்டேன். ஆனால் இந்த கொஞ்ச நாள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குடா. லைக் ரெகுலராக பண்ணுறது எதுவுமே நீயும் நானும் பண்ணவே இல்லை. அது தெரியுதா உனக்கு? தெரியுது. எதனால் அந்த மாதிரி? ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம 2 பேரும் எதிர்பார்க்காததில்ல, அதை அக்செப்ட் பண்ணல நம்ம மனசு. அதனால தான் இந்த மாதிரி. அப்போ இனிமே இந்த குட் நைட்டு குட் மார்னிங் மெசேஜ்லாம் வராதில்ல? ஏன்னா ஆல்ரெடி நான் தான் அங்கேயே இருக்கேனே, அதனால் சொல்ல மாட்டேன். சொல்லணுமா என்ன? என்கிட்ட நீ கேட்டால் சொல்லி தான் ஆகணும்னு சொல்வேன். டெக்ஸ்டில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வாயால் குட் நைட் குட் மார்னிங் இது சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. வயனவனால் என் ஹஸ்பண்டாக ஏற்றுக்க முடியுதாடி? முதல்ல ஏற்றுக்க முடியல தான். அதனால தான் அது தடவை கேட்டேன் நான், நீ தான் தாலி கட்டினியான்னு. என்னால் உனக்கு அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கவே முடியாது வையன். ஆக்சுவலாக நீயும் நானும் இந்த ரூமில் ஒன்றா தூங்கியிருந்துருக்கோம். ஆனால் இப்போது நீ என் ரூமில் இருக்கிறது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அன்கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அது எப்படின்னு என்னால் சொல்லவே முடியல வையன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் அப்படியே தேவங்கிட்ட வந்துட்டு இப்போ எதுக்கு என்கிட்ட வர? ஏய் தள்ளி நின்று பேச. ஐயோ, அப்படியே உன் கற்பை நான் பறிச்சுட்டாலும் எத்தனை பொண்ணுங்க கூட இது மாதிரி இருந்திருக்கியோ? உனக்கு அதெல்லாம் பழகினது தானே. உனக்கு தெரியுமா நான் எந்தெந்த பொண்ணுங்கிட்ட பழகணும்னு தெரியுமா? தெரியும். பர்பிள்னு சொல்லிட்டு ஓடி போவிய. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. பாரு, பொண்ணு சைட் அடிப்பேன். ஆனால் நீ இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. நானும் புதுசு தாண்டி. ஆனால் நான் பழசு. என்ன சொல்கிற அப்படிங்கிறாரு.
என்ன சொல்கிற? எனக்கு தெரியாமல் உன் லைஃப்பில் யார்? ஐயா, அப்படியே உனக்கு தெரியாமல் நடந்துட்டாலும் நான் சொன்னது ப்ராக்டிக்கலாக கிடையாது, தியரிட்டிக்கலாக. உன்னோட எனக்கு கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி. தெரியும், ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கிறாரு. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? இப்போ எதுக்கு இதெல்லாம் பற்றி இப்போ பேசுகிற? மூட்டு பாட்ரி சிறுத்தலை கலத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க படுக்கிறாரு. உன்னை நம்பி நான் படுக்கலாம்ல? உன்னை நம்பி நான் படுக்கலாமான்னு தாண்டி நான் யோசிக்கணும். என்னை நம்பி நீ படுக்கலாமான்னு நீ யோசிக்கக்கூடாது, சரியா? எனக்கு தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. மூட்டு பாடுறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ படுத்தாச்சு, 2 பேருமே லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. அப்போ பார்த்து உங்களுக்கு அந்தளவு தூக்கமே வர மாட்டேது. பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா புது இடம். நீங்கள் என்ன தான் தேவங்களோட வீட்டில் அது இதுன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பெட்டு நீங்கள் அந்தளவு ப்ரிஃபர் பண்ணதில்லைல்ல. ஸோ மதியானமே ஆல்ரெடி வர தூங்கியாச்சா, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தூக்கம் பெருசாக வரல. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இவனை டிஸ்டர்ப் பண்ணால் ஏதாவது காண்டாகுமா, நம்ம அமைதியாக போயிட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வயிறு கர்ன்னு சொல்லிட்டு சத்தம் போடுது. பிகாஸ் உங்களுக்கு பசிக்குது. இங்கே கல்யாண நாள் அப்படிங்கிறதால வெஜிடேரியனே போட்டு சாத்தி எடுத்துட்டாங்களா, பசி எடுத்துடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாமல் பொறுமையாக எழுந்திரிச்சு போயிட்டு ஹாலில் அதுக்கப்புறம் லைட் போட்டுட்டு கிச்சனுக்கு போயிட்டு மாவு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க. நல்ல வேலை தோசை மாவு இருக்குது, போடு எட்ரா ஒரு முட்டை தோசையை அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தோசை நல்லா போட்டு ஒரு 5-6 தோசை அடுக்குன்னு அடுக்கி நல்லா வெளுத்து வாங்கி நல்லா தூளை பரட்டி சாப்பிட்டுட்டு மொபைலை யூஸ் பண்ணிட்டு அப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க. பார்த்தா வேறு ஒருத்தவன் ரூம்லேருந்து வர்றது சத்தம் கேட்குது, இந்த கதவை ஓப்பன் பண்ணுற சத்தம். ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம தேவங்க தான். ஸோ வந்துட்டு அப்படியே நிற்கிறோம். டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தட்டை தூக்கி பின்னாடி வச்சிட்டிங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க. என்ன தெரியும் மறைக்கிற அப்படி சொல்லிட்டு டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஒன்று யார் வெளில வந்துட்டு சொன்னது, அளவில் போ அப்படிங்கிறீங்க. கையில் பின்னாடினா தட்டு தானே. என்ன இப்போ உன் பிரச்சனை? உன் வேலையை பார்த்துட்டு போறியாத்தையும் சும்மா நடுவில் வந்துட்டு குறவங்க மாதிரி. ஏண்டி வயிறா அது, வாயா அது, அரைச்சிக்கிட்டே இருப்பியா ஏதாவது? இப்படிலாம் சொன்னீங்கன்னா வெளில இருக்கிறவங்களை கூப்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி எதுவும் சொல்லலை. நீ எதுக்கு எழுந்துச்சு வந்த? எனக்கும் தூக்கம் இல்லை, நானும் மதியானம் தூங்கிட்டேன்ல. என்ன பண்ணலாம்? மூவி போடு. சரி ஓகே போடு, சாப்பிட்டுட்ருக்கேன் நான். என்ன மாதிரி பார்க்குறேன்? காமெடியாக ஏதாவது வை. சரி ஓகே. ஸோ டிவியில் ஏதோ யூடியூப்பில் ஏதோ பார்த்துட்ருக்கீங்க, செம்ம சிரிப்பு. உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. இவருக்கு பாவம் பசி இருக்குது போல், ஒண்டி உரிய தின்றீங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட சாப்பிட்றியான்னு கேட்கவே இல்லை. அந்த மனுஷன் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். பிகாஸ் எதிர்பார்த்து காண்டாயிட்டார். ஸோ இப்போ நீங்கள் அழகாக கையை வச்சு பரட்டிட்டு வாயில் எடுத்து போடலான்னு போகிறீங்க. உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு அவர் வாயில் வச்சிட்டாரு. சி எருமை மாடு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற? ஏன் உனக்கு கை காலெலாம் நல்லா தானே இருக்குது, போய் நீயே தோசை ஊற்றி தின்ன வேண்டியதானே. முட்டை தோசை ஆடிது. முட்டை இன்றைக்கி சாப்பிடலாமா? எனக்கெலாம் தெரியாது, எனக்கு பசிக்குச்சு அதனால நான். அடி பாவி, 5 தோசையாடி சாப்பிடுவேன்? 1 2 6 மேலே இருக்கும் போலியே, கண்ணு வைக்காத சீப்பா அப்படி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே தட்டை மாற்றுறீங்க. சரி எனக்கும் பசிக்குது, எனக்கும் சேர்த்து விட்டுவிடு. முடியாது, நீயே போய் தோசை ஊற்றிக்கோ. ஊட்டி விட முடியுமா முடியாதா? சரி பண்ணாத, ஓவரா பண்ணுறேன், பக்கத்தில் உட்காந்து தொலை. ஸோ தேவங்க என்ன, நீ தூங்குறேங்கிறதால மிக்ஸி போட்டால் எழுந்திரிச்சிடும்னு சொல்லிட்டு தான் நான் மிக்ஸி போடாமல் இருந்தேன். எனக்காக சுட்ட நல்லா சுல்லுன்னு கார சட்னி மட்டும் அரைச்சிட்டு வரியாடா? அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. நான் சாப்பிட மாட்டேன் ஐ ஸ்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே 3 கை அப்படின்னு ஒன்றா வச்சுட்டு அப்படியே மடக்கிக்கிட்டு ப்ராமிஸ் பண்ணுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குன்னு அந்த மனுஷன் போய் கார சட்னி போய் அரைச்சிட்டு வந்துறாரு. வைக்கிறா சுல்லுன்னு இழுக்குது. செம்மையாக இருக்குடா,
இந்த அடிச்சுட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் சாப்பிட்றாரு, அதுமாரி நீங்களே சாப்பிட்றீங்க. அப்படியே அந்த காமெடி சீன்ஸ் அந்த மூவிஸ்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக அந்த படம் பார்த்துட்டு அப்படியே எப்படியோ சாப்பிட்டதே தெரியல. நீங்களும் தேவவும் ஃபுல்லாக டிவைட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ தேவ் ஹேஸ் அ ஹாபி லைக் எப்படி சொன்னால், நீங்கள் நடந்து வரும்போது டக்குன்னு கால் அப்படியே நடுவில் நீட்டுவார். ஸோ தடுக்கி பொத்துன்னு கீழே விழுறது, அது ஆதி காலத்துலேருந்து பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சரி அதை பாஸ் பண்ணி வைடா, நான் போயிட்டு நான் போயிட்டு தட்டு வச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. ம் பாஸ் பண்ணடா, போடி நான் பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அந்தமாரி அவரோட கால் தாண்டி நீங்கள் போகிறீங்க. பட் காலை வேணுங்கன்னே அந்த மனுஷன் லட்டக்குன்னு சொல்லிட்டு நடுவில் நிப்பாட்டினாரு பாருங்க. பொத்துன்னு அப்படியே வலுக்கி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, பேலன்ஸ்க்கு வந்து அந்த மனுஷனோட ஷர்ட்டை பிடிச்சிருப்பீங்க. இவன் என்னோடதை பிடிக்கிறா அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களே பார்க்குறாரு. டப்புன்னு அந்த மனுஷனோட லெக்கில் உட்காந்துருப்பீங்க, தைஸில் அப்படியே பொத்துன்னு உட்காந்துருப்பீங்க. அப்படியே அவரோட மடியில் ஏறி உட்காந்த மாதிரி நீங்கள் அப்படியே பக்கன்னு அவரை பார்த்து முழிக்கிறீங்க. அவரும் உங்களை அப்படியே பார்க்குறாரு. ஆக்சுவலாக அந்த காமெடி ஃபிலிம் அந்த இதுக்குள்ளே சீன்ஸ் இருக்குள்ள, அது அப்படியே முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு அடுத்தது ப்ளே ஆகும்போது இட்ஸ் லைக் ஒரு ரொமான்டிக் மூவியாக அது கன்வெர்ட் ஆகி போயிருந்திருக்கும். ஸோ அதில் பிஜிஎம்ஸ் சம்திங் ஏதோ வருது. அந்த சீன் அப்படியே உங்களுக்கே அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. ஹார்ட் பீட் டப் 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 டப்புன்னு நடக்குது. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் தேவங்க மேலேயோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏரியில் உட்காந்ததெல்லாம் இல்லை. ஸோ இட்ஸ் யர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நடக்கிறது. சாரீ தடுக்கி வேற கீழே அப்படியே உட்காந்துட்டீங்க அவர் மேலே. ஒரு அப்படியே சைலண்ட்டாக ஒரு 1 minute டக்குனு எதிர்ச்சிட்டு, எரும மாடு அறிவில்லை உனக்கு, இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு அவர் அடிக்கிறீங்க. அது சும்மா விளாட்ன அப்படின்றாரு. இது மாதிரிலாம் பண்ணாத தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் விட்டா கொட்டிட்டு போகிறீங்க. கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் ஏன் இப்போ ஹார்ட் படப்படப்படன்னு அடிக்குது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் இருக்கிற தேவங்க பார்க்குறீங்க. ஸ்டாச்சு மாதிரி அப்படியே உடஞ்சி அப்படியே அதே பொசிஷன்லேயே உட்காந்துருக்காரு. மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி உட்காந்துருக்கான் பாரு, ஆளை பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஃபைனலி இந்த தட்டை எல்லாத்தையுமே கழுவிட்டு இதுக்கு மேலே காலெல்லாம் நடுவில் விடாத சொல்லிட்டாமா. புடவை கட்டியிருக்கேன்னு, நான் புடவை கட்டிட்டு நடக்கிறதே பெரிய விஷயம், லூசு மாதிரி கண்டதை பண்ணிகிட்ருக்கேன் மாடு அப்படிங்கிறீங்க. இதுக்கு மேலே பண்ண நான் என்ன பைத்தியமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. ஏன் அப்படிங்கிற, அது ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன். நீங்கள் அப்படியே பொறுமையாக பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. எதுக்கு இப்போ உனக்கு டப்பு 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 டப்புன்னு ஹார்ட் அடிச்சுது? எனக்கே அந்த மாதிரி அடிக்குது. சி பொய் சொல்லாத, நான் தான் பார்த்தேனே. அப்படியே நெஞ்சை பழந்து பார்த்தியா எப்படி ஹார்ட் பீட் அடிக்குதுன்னு? நான் நெஞ்செல்லாம் பழக்க தேவையில்ல, உனக்கு தான் சட்டைக்கு மேலே டப்பு 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 டப்புன்னு துடிச்சிட்டு இருந்துச்சு, நான் தான் பார்த்தேனே. சும்மா உத்தார் விடாது ஓகேவா? யார் நான் விடுறேன்? ஆமாண்டி நீ தான் விடுற. சரி ஓகே பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பியும் என்ன பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு ஏறி அவர் மேலே உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயில் வந்து உங்கள் ஒரு ஃபிங்கர் எடுத்து வைக்கிறீங்க உஷ்ன்னு. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. எழுஞ்சு என் முதல்ல உங்கள் கைகள் அப்படியே அவரோட ரைட்டில் அந்த செஸ்ட் இருக்குல்ல அதுக்கிட்டக்க அப்படியே வைக்கிறீங்க. டப்ப டப்பு 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 அடிக்குது. அப்போ இது என்னவா? இப்பயும் ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லுவியா? திடுதுப்பட்டு இந்த மாதிரி பண்ணால் பயம் இருக்காதா? அது பயத்தில் வர்றது தான் அந்த இது. முதல்ல எழுந்திரி அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. அப்படியே எழுந்திரிச்சிட்டிங்க. என்னன்னு தெரில, ஒரு மாதிரி வியர்டாக பண்ணுற எல்லாமே சரியில்லை. பாத்ரா காதல் எழுதல்னு உழுந்துட போகிற. யார் ஒன்று நான் காதல் கருமம் அதை விழுந்தான் முன்னாடியே பண்ணியிருந்திருப்பேன்டி. இதுக்குடி ஃப்ரெண்டாகவே இருந்திருப்பேன். லூசாடி நீ. கல்யாணம் ஆன ஒரே நாளில் நான் உன் மேலே காதலை விழுந்துருவேனா? காதல் போடலைங்க காதல் அப்படிங்கிறாரு. நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலான சிரிப்பு. என்ன சிரிப்பு அது? ஒரு மாதிரி நக்கலை தானே சிரிச்ச. ஏன்னா என்னால் இருக்க முடியாதுங்கிறியா?
ஆமாம், இருக்க முடியாது தான். தேயாங், உனக்கு ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலேருந்து மாறிடுச்சு. முன்ன மாதிரி இருக்கிற மாதிரி நானும் கிடையாது, முன்ன இருக்கிற தேயாங் நீயும் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. நமக்குள்ளே நடுவில் பிரிவு வரும்போதே அது வேறு ஏதோ பண்ணுற மாதிரியே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. ஆனால் அதை நான் காதல்னு சொல்ல முடியாது. பட் அந்த பழைய ஒயன் தேயாங் இல்லைன்னு சொல்லுவேன். நான் போய் தூங்குறேன். டிவி ஃபேன் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே நீங்கள் போயிட்டீங்க. தேவங்க அப்படியே பக்கன்னு பார்த்துட்ருக்காரு. எனக்கே ஹார்ட் பீட் டப்னு நடிக்குது. அவ சொன்ன மாதிரி மாறிடுச்சோ சரியில்ல. அதுவும் எங்களுக்காகவே அந்த பிஜிஎம் ஒன்று மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் கட்டன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்க போகிறாரு. ஸோ இங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. தேவங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்திருப்பாரு ரூமுக்கு. லைட்லாம் போடல, டிஸ்டர்ப்லாம் பண்ணல, அப்படியே படுத்திருக்காரு. அந்த அனாயிங்கான 2 பேர் இருப்பீங்களா, அந்த அனாயிங் அந்த அளவு இல்லை. இருக்குது, 2 பேரை ட்ரை பண்ணுறீங்க, பட் ஸ்டில் அந்த அளவு டு த கோர் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேப் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அந்த மனுஷன் அப்படியே படுத்திருக்காரு. நீங்கள் நல்லாவே விசிபிளாகவே தான் தெரியுறீங்க. இந்த மூஞ்ச காதலா கருமம் வாய்ப்பில்லை சரி அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் கண்ணை மூடிட்டு தூங்கிட்டாரு. இந்த நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எழுந்திரிச்சு பார்த்தா நீங்கள் அவரை நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த மனுஷன் கையை எடு காலை எடு அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லி தூங்குறீங்க. கையை எடு அப்படி சொல்லிட்டு தான் நவர்த்தி விடுறாரு. டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா அது நீங்கள் இவ ஏய் எழுந்திரி எழுந்திரடி அப்படிங்கிறாரு. மணி 9 அப்படியே அவரு தூங்கிட்டாரு. மணி ஒரு 10:15 இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களாவே எழுந்திரிச்சிருப்பீங்க. மணி 10:15? ஐயோ, நேற்று நைட்டு லேட்டாக தூங்கினதால லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னா என்ன? ஐயோ, கல்யாணம் முதல் நாள் வரையே ஏதாவது சொல்லுவாங்களோ, மற்றவங்களாம் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பேனிக்கில் கடைன்னு குளிச்சுட்டு கிளம்பிருப்பீங்க. ஸோ நீங்கள் வெளியில் வரவே மணி 11 ஆகிடுது. உங்கள் அத்தை, அதாவது தேவங்களோட அம்மா, அப்படியே நீங்கள் வந்ததும் டைமை பார்க்குறாங்க. ஆண்டி அழகிறீங்க. பரவாயில்லம்மா நல்லா தூங்குனியா? எங்கே தெய்வம் என்ன எழுந்திரிக்கல? அவன் எழுந்திருக்கல, தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறீங்க. ஓ, டயர்டாக இருக்கா? ஆமாம் ஆண்டி, நேற்று லேட்டாக தான் தூங்கணும். அவங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஐயோ, நம்ம வேற ஒன்றத்தை மீட் பண்ண இவங்க வேற ஒன்று மீட் பண்ணியிருப்பாங்களோ, இப்போ நான் இல்லைன்னு சொன்னாலும் தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஐயோ என்ன சொல்லிவிடும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. பரவாயில்லம்மா, இதில் என்னம்மா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தா காஃபி எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அம்மா ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லைம்மா. ஏம்மா? இல்லை சும்மா தான் கேட்டேன். ஓ சரிம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் காஃபி குடிச்சிட்டு அப்படியே உங்கள் அத்தை வந்து தேயும்க்கு அப்படியே கொடுத்துருமா, அவனே எடுத்துகிட்டு வந்து குடிப்பான், அவனை என்ன கை காலம் இல்லை. அவங்க அப்படியே உங்களே பார்க்குறாங்க. அப்படின்னு பழைய ஒயனாக தான் சொல்லியிருந்துருப்பேன். ஆனால் இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, குடிங்க நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு எருமை மடிச்சு எழுந்திரி அப்படி சொல்லிட்டு ஒரு கிக்கு தான் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் எழுந்திரிக்கிறாரு. இந்தா கொடு அப்படி சொல்லிட்டு வாங்குறாரு. பொல்ட்டுன்னு மண்டையில் ஒரு அடி. எதுக்கு கொடுற அப்படிங்கிறாரு. பல்ல வழக்காமல் காஃபி குடிக்காதுன்னு கோடி முறை சொன்னாலும் மற மாட்டேங்குது, உரைக்கவே உரைக்காதா? பல்ல வளர்க்காம குடித்தா நல்லதுடி. எவன் சொன்னான்? உனக்கு யார் சொன்னா?
சயின்டிஃபிக்காகவே வயலில் காலையில் எழுந்திரிச்சிருக்கும் போது நல்ல பாக்டீரியாலாம் இருக்குமாம்மா. அது வந்து உள்ளே போகிறதுல நல்லது இருக்காம்மா. ஆனால் நம்ம பல்ல விளக்கிட்டு குளித்தா அது எதுவும் இருக்காதம்மா. அதனால் பல்ல விளக்காமல் குடிக்கிறது நல்லது தானே சொல்லி டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க. நீ மூடிட்டு என்கிட்ட கொடு. அதில் எவ்வளோ நல்லது இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்ல பழக்கம் கிடையாது. முதல்ல மூடிக்கிட்டு பல்ல விளக்கி தொலை சொல்லிட்டாமா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, தேயோங்க என்னது காஃபி கொடுக்கல, வேறு வழியே இல்லை. அந்த மனுஷனுக்கு காஃபி குடித்தா தான் தலைவலியே நிற்கும் போல். டெய்லி குடிச்சு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ பல்ல விளக்கிட்டு தென் காஃபிலாம் குடிக்கிறாரு. இங்கே நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க தேவங்க. என்ன அதில் நான் காஃபி குடிக்க வெளியில் போயிருந்தானா, அத்தைக்கிட்ட தெரியாமல் நான் லேட்டாக தூங்கிட்டேன்னு சொல்லிட்டேன்டா. இதில் என்ன இருக்குது? நான் சொன்னது நேற்று நம்ம படம் பார்த்தது. ஆனால் அவங்க என்ன நினச்சாலும் நம்மளுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினச்சதால தான் லேட் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அவர் அப்படியே உங்களே முறைக்கிறாரு. உனக்கு பார்த்து பேச தெரியாதா ஏன்? எனக்கு என்ன தெரியும் இப்படியும் அர்த்தம் இருக்கும்னு? நான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். அது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு நினைக்கலையா நான் அப்படிங்கிறீங்க. சரி விடு, பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி ஓகே. மேலே கோவம்லாம் இல்லைல்ல? இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே போகிறீங்க. ஆண்டி அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போம்மா. ஒரு நிமிஷம் இருமா. என்ன ஆண்டி? ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போகிறேன், தனியாக போகக்கூடாது, தேயும் அவங்க கூட போகணும். டேய் கிளம்புடா. போயிட்டு வரட்டுமா? நீயும் மாமா இன்னும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்ருக்க. ஃபார்மாலிட்டிஸ் தான். முதல்ல கிளம்பு போ. சரி. ஸோ அவரும் போகிறாரு. கொஞ்சம் வாக்கபிள் தானே, நடந்துகிட்டே இப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. என்ன சிரிப்பு அப்படிங்கிறாரு. எலிதான் காயுதுன்னா எலி புழுங்க ஏன்டா சேர்ந்து காயுது, என்ன பண்ணுறது? கழுதைக்கு வாக்கப்பட்டால் மூட்டை சுமந்து தானே ஆகணும் அப்படிங்கிறாரு. சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்படியே வரீங்க. ஸோ ஃபைனலி உங்களோட அம்மா வீடுக்கும் நீங்கள் வந்தாச்சு. அம்மா கிட்டே போயிட்டு வாரன்னு கத்துறீங்க. ஒரு ஃபோன் பண்ணியாம்மா நீ? உன் பொண்ணு கல்யாணம் ஆகி போச்சே. சரி மார்னிங் ஏதாவது ஃபோன், அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட், எதுவுமே இல்லை. அப்பா கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டோம், போய் தொலைஞ்சிது அப்படின்னு நினச்சிக்கிட்டல நீ. அதான் என்கிட்ட மாட்டி விட்டாங்களே அப்படிங்கிறார். நீ முதல்ல வாய முடுற மாடு அப்படி சொல்லி நீங்கள் திட்டிட்டு, சொல்லுமா ஏம்மா ஒரு கால் கூட பண்ணல, எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. நான் வரது இருக்கட்டும், நீ பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேம்மா. தேவங்க தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், மற்றவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் பயந்துருப்பேன், உனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருப்பேன், உனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன், ஐயோ பொண்ணு எப்படி இருக்கோ எது இருக்கோ நான் பயந்துருப்பேன். இது அம்மா பிள்ளைடா தேவங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவனை பற்றி தாண்டி நான் பார்க்கணும். பாவம் அவனுக்கு போய் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க ஆண்டி. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு அப்படியே கால் இருக்குல்ல அதை வச்சு லொட்டுன்னு அடிக்கிறேன். ஆண்டி கால் மிதிக்கிறா. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஏய் என்னடி நம்ம வீட்டு மாப்பிள்ளைய அதுக்குள்ளே நீ கை கொடுக்கணும்னா என்னடி அர்த்தம்? கொன்று என்கிட்டலாம் அந்த மாதிரி வச்சுக்காத, நல்லா சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே முறைக்கிறாரு. ஸோ அப்படியே அங்கே போயிட்டு உங்கள் அப்பா கிட்டே போய் பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா அப்படியே கிட்டக்கு வந்துட்டு, என்ன ஓகே தானே எல்லாம்? ஓகே தான். ஏம்மா? நான் அதை கேட்கல, ஓகே தானே? கண்ணை உருட்டி ஓகேண்ணா என்னம்மா எதம்மா கேட்குறேன் எனக்கு புரியல. நேற்று நைட்டு எல்லாம் ஓகே தானே? படுக்க தான், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுமா, மற்றபடி எல்லாம் ஓகே தான். எத்தனை மணிக்கு படுத்த? தேவங்க எத்தனை மணிக்கு படுத்துருப்போம்? சி இதெல்லாம் ஏன்டி அவன்கிட்ட கேட்குற? அவர் அப்படியே உங்களே பார்த்து முறைக்கிறாரு. அம்மா ஒரு 2 மணிக்கு படுத்துருப்போன்னு நினைக்கிறேன். அப்படி தானே தேவங்க அப்படிங்கிறீங்க? அப்படிங்கிறாரு. ஓ சரி ஓகே சரி ஓகே. எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா? அம்மா நீ வேறம்மா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான்மா எழுந்திரிச்சேன். அவ்வளோ லேட்டாவாடி எழுந்திரிச்ச? உனக்கு அறிவில்லை? முன்னாடி எழுந்திரிக்கணும் தெரியாது? நான் தான் சொன்னேன்னா அது லேட்டாக தூங்குனா அதுன்னு. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸு கழுத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஒன்றும் தெரியலையேடி,
என்னம்மா தெரியல? எதும்மா தெரியல? எனக்கு புரியல. ஏதாவது சொல்லும்மா தெளிவா. எல்லாம் நடந்தது லேட்டாக தூங்குனேன்னு சொல்கிற. ஆனால் அந்த அளவு எதுவும் நடக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லையே, நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. நடந்துச்சுமா. நீ முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல பார்க்கலாம். மா என்னம்மா நீ முதல்ல சொல்லு. பசிச்சுதா? செம்ம பசி. ஏந்திரிச்சு தோசை ஊற்றிட்டு அப்படியே தேவும் வந்துட்டான். அதான் அவனை சொல்லி சட்னியாக இருக்க சொல்லிட்டம்மா. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாங்க. இருந்தும் நீங்கள் சொல்கிறத இன்டரப்ட் பண்ணல. அப்புறம் என்ன நடந்தது? நானும் அவனும் ஓட்டிக்கிட்டே காமெடி சீன்ஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே படுத்து தூங்க லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒன்றுமே நடக்கலை. இதாம்மா நடந்தது. இதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? உனக்கு விவரம் தெரியுமா தெரியாதா? இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ நீ அதை கேட்குறியா? அதே தான் கேட்குறேன். கல்யாணம் பின்ன எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? ஆ, இந்த ஷேரிங் மயிறு தான் முன்னாடி நின்று பண்ணிகிட்ருக்கீங்களே. நாங்களே இப்போ தான் ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து லைட்டாக வெளில வந்திருக்கோம். எப்படிம்மா நாள்லேன்னா என்னம்மா பண்ணுறது? ஏம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காம்மா? இது போய் என்கிட்ட கேட்டுட்ருக்க. போம்மா. இப்படியெல்லாம் சொன்னால் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக உங்கள் அப்பா கிட்ட, ஏங்க இவன் ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டிருக்கான், அதனால் ஹனிமூன் போட்டோம், 2 அனுப்பிவிடுங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படியே முறைக்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து போகலாமே. அப்போது வயனோட அப்பா, அது ட்ரிப்பு மாப்பிள்ள, நீங்கள் 2 பேர் போனால் மட்டும்தான் ஹனிமூனு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அவர் பரவாயில்ல, ஹனிமூன் அடுத்து இல்லை, கல்யாணத்தில் தடவை போனால் தான் அது ஹனிமூன். ட்ரிப்பு அப்புறம் கூட ஃபேமிலியோடு போய்க்கலாம். முதல்ல நீங்கள் ஹனிமூன் போங்க, அப்புறம் ட்ரிப்பை பற்றி யோசிக்கலாம். சரி, எங்கே போகிறதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆமாம் தாய்லாண்ட்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் அப்பா பார்க்குறாங்க. வீசா இல்லைனாலும் பரவாயில்ல, பாஸ்போர்ட் இருக்குல்ல, உன்கிட்ட இருக்குல்ல. ஐயோ எடுக்கலையே அங்கிள் அப்படிங்கிறாரு. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு. நீயும் நானும் சேர்ந்து தானே போய் பாஸ்போர்ட் எடுத்து வந்தோம், லூசாடா நீ. அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ எவ்வளோ ஒரு மயிறு பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன, சரி நான் வீசா அப்ளை பண்ணுறேன், நீங்கள் இன்னும் 2 நாளில் தாய்லாந்து கிளம்புங்க, ஓகே? சரிப்பா. அப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு வேறு, சும்மாவா விடுவீங்க? ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க. இங்கே தேவாங்க அப்படியே உங்கள் கையை தரத்த முடிச்சுட்டு, உங்கள் அப்பா எதுக்கு அனுப்புகிறான்னு தெரியுமா? ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு. மாடு உன்னையும் தனியாக அனுப்புகிறாரு ஹனிமூன்டி. ஹே, இங்கே இருந்தா என்ன அங்கே இருந்தா என்ன, நீயும் நானும் ஜஸ்ட் வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், தட்ஸ் ஆல், ஓகே? ரொம்பலாம் அப்படியே பிக்கு பண்ணிக்காத, பிக்கு லீவ் பண்ணிட்டேன் பே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்றாரு. ஸோ ஒரு 2 days ஆயிடுச்சு. இப்போது ஹனிமூனுக்கு அதுக்கேற்ற மாதிரி போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜாலியாக அப்படியே நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்குறீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேன்னு சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப டயர்ட். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கப்புள்ஸாக வராங்க, டூரிஸ்ட்டாக இருப்பாங்க. நல்லா இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே பார்க்குறீங்க. நிறைய கப்புள்ஸ்லாம் நிறைய செல்ஃபீஸ் எடுக்கிறாங்க, மொத்தம் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் அப்படியே என்ன பப்ளிக் பிளேஸ்லேயே இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அங்கே அதெல்லாம் கேஷுவலில். ஸோ அதுக்கப்புறம் உங்களை பார்க்க உங்களுக்குமே பழகிருக்கும். புது இடம், புது சினாரியோஸ், நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கீங்க. தேவும் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக அவங்க கண்ணுக்கு இப்போலாம் தெரிகிறாரு. அந்த ஒரு மாதிரி லோடன் தேவங்க அந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் முன்னாடிலாம் அந்த ஸ்கூல்லலாம் காலேஜ்லலாம் பண்ணியிருப்பாள்ல, இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னமோ அது ஒரு மாதிரி ஒரு அழகான கலை மாதிரி தெரியுது. அவர் அப்படியே அழகாக பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அழகாக தெரியுது. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற? அது தலை சரியா இல்லை இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பெட்டில் ஏறி நின்றுட்டு அவருக்கு தலையை அப்படியே அழகாக வாரி விட்டுட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலாக
ஃபேஸ் வந்து எங்கே இருக்குன்னா நியர்பை உங்கள் செஸ்ட் கீழே இருக்குது. அந்த மனுஷன் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு பார்த்துட்ருக்காரு. பார்த்தா நீங்கள் வந்து லைட்டாக ஹிப் ரிவீல் பண்ணுற மாதிரி க்ராப் டாப் மாதிரி போட்டிருக்கீங்க. இடுப்பெல்லாம் தெரியுது. என்ன ட்ரெஸ்ஸுடி இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கோவப்படுறாரு. இந்த ட்ரெஸ்ஸுக்கா நான் குறைச்சா அப்படிங்கிறீங்க. இது என்னது அப்படி சொல்லிட்டு இடுப்பை திருவுறாரு. வலிக்குது மாடு மயிறு, எதுக்குடா இப்போ இடுப்பை திருவுற அப்படிங்கிறீங்க. என்ன இடுப்பெல்லாம் தெரிகிற மாதிரி போடுற, என்ன புதுசு புதுசாக பழக்கம் அது, என்ன இப்போ உனக்கு இப்போ கோவம்லாம் வருது, ஏன் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டதே இல்லையா, ஹலோ இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்ததே நீ தான், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நானும் வாங்கி கொடுத்தேன், ஆமாண்டா மாடு, பரவாயில்ல இனிமேலாம் போடாத, கையை தூக்கம் அப்படியே தெரியுது, சி அப்படிங்கிறாரு. என்ன ஜிங்கிற இப்படிலாம் பண்ண டென்ஷன் ஆடும், உனக்கு போய் தலை செய்யலாம்னு வந்தேன் பாரு, என்ன அடிக்கணும் தொடப்ப கிடையாது பே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நவுந்துட்டு வேணுங்கன்னே அவரோட காலில் ஏறி மிரிச்சிட்டு போயிடுங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, அப்பயும் கை தூக்குற மாதிரி இருக்குது, இடுப்பு தெரியுது, வேணுங்கன்னே அதை நீங்கள் வந்து அப்படியே மறைச்சிக்கிறீங்க. ஸோ வெளியில் இந்த தடவை போகிறீங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, என்னமோ கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் இருக்கார் அவர். நீங்கள் மற்றவங்ககிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கையை அப்படி தூக்கும் போது இடுப்பு தெரியுது. அவருக்கு கடுப்பாகுது, பட் ஸ்டில் வெளியில் காட்டிக்க முடியல, வேறு எதுவுமே பண்ண முடியல, அதனால் அமைதியாக இருந்துகிட்ருக்காரு. இருந்தும் ஒரு கட்டத்தில் கையை வச்சு அப்படியே இடுப்பை அப்படியே மறைக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கவே ஏதோ ஒரு பையன் வந்து ஹாய் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து தெரியும் வந்து சம்திங் ஏதோ உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக போயிருந்திருப்பார். தட் டைம் ஒரு பையன் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பேபி கேர்ளா, ஹாய் பேபி பாய் அப்படின்னு நீங்கள் சும்மா இல்லை நீங்களும் உங்கள் வாய் வச்சுட்டு ஹாய் பேபி பாய் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஹாய் சொல்கிறீங்க. தென் யூ ஆர் இந்த ட்ரிப்பா அப்படிங்கிறாரு. ஐம் இன் த ட்ரிப் அப்படிங்கிறீங்க. பை த வே வாட்ஸ் யுவர் நேம் பேப் அப்படிங்கிறாரு. ஃபார் வாட் பர்பஸ் ஐ ஹாவ் டு சே அப்படிங்கிறீங்க. ஜஸ்ட் ஐ ஹாவ் டு நோண்ணா, ஜஸ்ட் கம் ஆன் சே யுவர் நேம் அப்படிங்கிறாரு. மை நேம் இஸ் வையன் அப்படிங்கிறீங்க. Wow, what a sweet name. Then, with whom you came here? அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அதுக்கு ஆன்சர் பண்ணலான்னு வந்தீங்க. டக்குன்னு அதுக்குள்ளே அந்த மனுஷன் வித் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே இந்து தின்ன குரங்கு மாதிரி இங்கே வந்துட்டார். ஹீ இஸ் மை மங்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படியே முறைக்கிறாரு, உங்களை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் கிம் தேயாங் அப்படிங்கிறீங்க. ஹாய் ப்ரோ வாட்ஸ்அப் அப்படிங்கிறாரு. ஹாய் ப்ரோ, இஸ் எனிதிங் எல்ஸ் யூ நீட்? நத்திங் ப்ரோ, ஜஸ்ட் சில்லிங். ஓகே வயனந்தா வா கிளம்பு. இருறா அவங்க எதோ பேசுகிறோம், வாய் முட்டிட்டு வர்றியோ, இப்போ எதுக்கு இவ்வளோ கோப்பாடுற, கடுப்பு ஏற்றாததையும் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தால் 4 பேர் பேச தான் செய்வாங்க. ஏன் நேற்று கூட ஒருத்தி வந்து சிரிச்சு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, நான் சும்மா தானே இருந்தேன், ஏதாவது கோவப்பட்டேனா, அமைதியாக ஒன்றையும் அவளை கூட ஃபோட்டோ கூட எடுத்தேனே, ஏன் உனக்கு அந்த பொறுமை கிடையாது? நான் அப்போ அமைதியாக இருக்கும்போது அப்போ நீயும் இந்த இடம் அமைதியாக தானே இருந்திருக்கணும், எதுக்கு அப்போ திட்டிகிட்டு இருக்க, என்ன சும்மா மூஞ்ச காட்டிகிட்டு இருக்கதையும் டென்ஷன் ஆகுது. எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம், ஒரு மண்ணு வேணாம் தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு போயிடுங்க. லைக் உங்கள் கைடுக்கிட்ட போயிட்டு ட்ரிப்பை போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் இப்போ ஹோட்டல் போகணும், ரெசார்ட் போகணும், வாங்க ப்ரோ போகலாம். நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வராரு, எதுவுமே பேசலை. ஸோ கைடு அப்படியே ஹோட்டலில் விட்டுட்டு அவர் போயிட்டார். நீங்கள் தேவங்க வரத்துக்குள்ளே கதை டமால்னு சொல்லிட்டு சாத்தியிருப்பீங்க. தேவங்க தெரியும் ரொம்ப தான் ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எப்படி சொல்கிறதுன்னா பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவர் கையில் ஒரு பஞ்ச் ஆஃப் சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பார் வித் கிட்கேட். அப்படியே கதவுக்கு வெளியிலேருந்து அப்படியே லைட்டாக தள்ளி விடுறாரு. நீங்கள் பொறுமையாக அதை எடுத்துகிட்டு ஆனால் சாப்பிடல, கதவை அப்போ ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கிட்கேட் அப்படியே டக்குன்னு ஜீன் பேண்ட்டில் அப்படியே பின்னாடி சொருகிட்டீங்க. அவர் அப்படியே கதை ஓப்பன் பண்ணதும் அந்த கிட்கேட் மிஸ் ஆகுறத பார்த்துட்டாரு. நீங்கள் தான் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். சாரி, என்ன புடலங்க சாரி,
சாரி தூக்கி குப்பையில் போடு, எனக்கு தேவையே இல்லை. அது ஏன்டா ஆம்பளைங்களுக்குன்னு பேசிக்காக உள்ளதா? பொம்பளை பிள்ளைங்க நாங்களே மூடிக்கிட்டு அமைதியாக பொசஸ் ஆகாமல் இருக்கேன். உனக்கு என்ன அவ்வளோ கோவம்? அவன் அப்படி என்ன பெருசாக கேட்டான் அதை சொல்லு முதல்ல. தெரில, காண்டாகுது. இதை பார், நான் காலேஜில் இருந்த மாதிரி தான் இப்பயுமே இருக்கேன். நிறைய தடவை பர்பிள் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணை நிறையா தடவை உனக்கு காமிச்சிருக்கேன். நீ கூட அந்த பொண்ணுங்களாம் சைட் அடிச்சிருக்கேன். ஈவன் தோ நேற்று பார்த்த பொண்ணு கூட பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா. அவளாக அவன்கிட்ட பேசினா நான் அப்பயும் கோவப்படல, நார்மலாக தான் அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். பட் ஒன்னாலேயே அதுமாரி எடுத்துக்க முடியல. தெரில. ஆனால் முன்னாடி நீ இப்படி இல்லைல்ல. எனக்கே நல்லா ஹேண்ட்ஸமான இருக்கிற பசங்களெல்லாம் அவன் நல்லா இருக்கானா அவன் நல்லா இருக்கானு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தால. இப்போ என்ன திடீர்னு மாறிட்டு? என்ன உன் பிரச்சனை? நான் தான் உன் பிரச்சனையா அப்படிங்கிறீங்க? நீ என் பிரச்சனை இல்லை. என் மைண்டில் உன்னை நான் வைஃபாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் பழையபடி என்னால் வேறு ஒரு பையனை சஜஸ்ட் பண்ணவும் முடியல. வேறு ஒரு பையன் உன்கிட்ட அப்ரோச் பண்ண வந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. நீ எப்படி வேணால் இருந்துக்கோ, நார்மலாக இரு, என்னை ஃப்ரெண்டாகவே பாரு, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்னால் அந்த மாதிரி இருக்க முடியல. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே தேவையே பார்க்குறீங்க. என்ன பார்வை? ஃபீலிங்ஸ் மாறுதா என்ன? அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் நீ என் லைஃப்பில் என் ஒய்ஃப்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அதனால கூட இருக்கலாம். பெருசாக வேறு எந்த மாற்றமும் கிடையாது. அப்பா உனக்கு என் மேலே லவ் இல்லை, லவ் அது இதுன்னு பேசாத. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இங்கே நடக்கவே கிடையாது. அப்புறம் வேறு ஒரு பையன் அப்புறம் சும்மா சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன திரும்பி அதே பேசிகிட்டு இருக்க? நான் உன்னை ஒய்ஃபாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறேன்ல, அவ்வளோதான். ஒய்ஃபாக எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பர்பஸ்ன்னு தெரியுமா? அது முதல்ல எப்படி இருக்குன்னு தெரியுமா? சும்மா அப்படியே ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிற. எங்கே உன்னால் ஒய்ஃபாக ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் தர முடியுமா? இங்கே பண்ணி காமி பார்ப்போம். நான் அப்போ ஒத்துக்கிறேன், நீ நான் உன் ஒய்ஃபாக எடுத்துக்கிட்டான்னு. பண்ணி காட்டுடா. இன்னும் அந்த அளவுலாம் நான் யோசிக்கல. பேருக்கு தான் ஒய்ஃப், ஒரு இதுக்கும் புரோஜனம் கிடையாது. நான் போய் வெளியில் பால்கனியில் காற்றாவது வாங்கிட்டு போகலாம். நீங்கள் அப்படியே பால்கனியில் போயிட்டு காற்று வாங்க போகிறீங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்கே தான் நிறையா ரூம்ஸ் இருக்கும்ல. ஸோ அங்கே நிறைய கப்புள்ஸ்லாம் நடந்து போகிறாங்க. அவங்கள அப்படியே பார்த்துட்டு போகிறீங்க, அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. லைக் நம்ம அப்படியே பார்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க பொறுமையாக வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னே இருக்கல்ல அப்படிங்கிறீங்க. நான் அப்படி இல்லை. அவர் கொடுத்த கிட்கேட்டை பொறுமையாக ஓப்பன் பண்ணி சாப்பிட்றீங்க. அதில் ஆக்சுவலாக 2 ஸ்லைட் இருக்குது. ஒன்று அவருக்கு கொடுத்துட்டு இன்னொன்று நீங்கள் சாப்பிட்றீங்க. தேவங் கிஸ் பண்ணவா? என்ன? இல்லைடா, ஆக்சுவலாக நீ இப்போ சாப்பிட்றல்ல. ஆமாம், ஒன்றும் இல்லை, விடு. என்னன்னு சொல்லு. எனக்கு ஃபீலிங்ஸ் மாறிடுச்சா என்னன்னு தெரியலடா. எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் நைட்டில் உன் லேப்பில் உட்காந்தது இருக்கட்டும், உன் ஹார்ட் பீட்டில் டப்பு டப்புன்னு அடிக்கும் போது என் ஹார்ட் பீட்டும் ரைஸ் ஆச்சு.
படுக்கும் போது உன்னை பார்க்கும் போதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. காலேஜ் டைம்லலாம் நீ வந்து தலை சீவும் போது இவன் ஸ்டைல் மினியாக இருக்கான், ரொம்ப கட்டுப்பேத்துறான், அப்போ பார்த்தாலும் தலையை வாரிக்கிட்டே இருக்கான்னு கோவம் வரும். பட் இப்போ அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கிறேன்டா. உனக்கு சாப்பாடு ஊட்டி விடும் போதோ இல்லை நீ சாப்பிடும் போதோ என் கண்கள் என்னையே அறியாமல் அவன் உதட்ட பார்க்குது. தோ இப்போ கூட உனக்கு நான் கிட்கேட் கொடுக்கும் போது அதே தான் பண்ணேன். I just want to try. கிஸ் பண்ணலாமா? சரி வா. நீங்கள் அப்படியே அவரே குறுக்குன்னு பார்க்குறீங்க. அப்படியே அவரை உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு ரூம்குள்ளே போயிட்டாரு. கதவை அப்படியே சாத்திட்டு அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே அந்த மனுஷன் உங்களுக்கு முத்தம் வைக்கிறாரு. கொஞ்சம் நல்லா டீப் கீஸாக தான் போயிட்டுருக்கு. ஒரு 2 minutes ஆயிருந்திருக்கும். 2 பேருக்குமே அப்படியே மூச்சு முட்டை அந்த கிஸ் பிரேக் ஆகுது. டோட்டலாக கண்ணோட்டம் ஃபுல்லாக மாறிடுச்சு. லைக் நீங்கள் பார்க்குற விதமே டோட்டலாக மாறிடுச்சு. நம்ம ஒருத்தவங்களை ரொமான்டிக்காக பார்த்தோம்னா எந்த அளவு நம்மளோட ஐசைட் மாறும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. தேவங்கும் இங்கே டீப் பிரெத் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. நீங்கள் அதை ஸ்டாப் பண்ண விரும்பலை. அடுத்த டைமே நீங்கள் அவரோட ஷோல்டரை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவரை நல்லா டைட்டாக பிடிக்கிறீங்க. அவரோட ஹேண்ட் அப்படியே டைரெக்டாக உங்களோட தைஸ் அப்படியே நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு லைக் ஹீ லிஃப்டட் யூ. ஸோ நல்லா தூக்கிட்டு திருப்பியும் 2 பேருமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. கண்ணம், தென் சீக்ஸ், சின் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது. அப்படியே உங்களை டேரெக்டாக பெட்டில் தான் லேண்ட் பண்ணுறாரு. 2 பேருக்குமே பெருசாக மூச்சு வாங்குது. நீங்கள் வந்து கீழே இருக்கீங்க, அவர் உங்கள் மேலே இருக்கார். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்னடி நமக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறாரு. தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. டக்குன்னு வந்துட்டாரு. எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. பொறுமையாக உட்காடுறீங்க. அவர் போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயில் அப்படியே கை வைக்கிறீங்க. தேவங்க அப்படியே கண்ணாடியில் மூஞ்ச பார்க்குறாரு. இப்போ என்ன நடந்தது எனக்கு அப்படின்னு வாயை பொழந்து அந்த மனுஷன் நோட் பண்ணிட்டுருக்க. நானும் வயனு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது அவரால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அட அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் செம்ம ஷாக்கு. எங்கே நீங்களும் அப்படியே அரண்ட மாதிரி தான் இருக்கீங்க. அந்த மனுஷன் தண்ணியை வச்சு தெளிச்சு இது கடவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பட் ரியலாகவே உங்களுக்கும் அவருக்கும் முத்தங்கள் நடந்துடுது தான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஃபைனலி டவலை வச்சு அப்படியே லைட்டாக தோட்டிட்டு அந்த மனுஷன் அப்படியே வராரு வெளியில். ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது இப்போ பார்க்கும்போது. தேவங்க உங்களால் பார்க்கவே முடியல, ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. தேவங்க உங்கள்கிட்ட கிட்டக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாரு. எதை பற்றி பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் தெரியல. நீ கேட்டது நான் கொடுத்தது எது எப்படி இருந்தது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக அவரோட ஷோல்டரில் அடிச்சுட்டு செம்மையாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் மோசம்னு சொல்ல முடியாது, பாஸ் ஆகிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் அப்படியே தட்டுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கெல்லாம் அவங்கள பார்க்குறாரு. எனக்கு பாஸ் தான் போடுவேன். அந்த ஒரு 100க்கு எவ்வளோ % போடுவேன்? 75 போடலாம். அதுவும் இல்லாமல் எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ மேபி 80. சரி, ஓவராலாக நீ எவ்வளோ மார்க் தருவ? 90 கொடுப்பேன். 90யா? ஏன் அவ்வளோ மார்க்கு? ஏன்னா அதை கொடுத்ததுக்கப்புறம் உன் ஃபேஸில் ஒரு போதை செம்மையா இருந்துச்சு.
உன் ஐ சொருவி அது இன்னும் வேணுன்ற மாதிரி உன் ஃபேஸ் மாறுனுச்சு. கேர்ள்ஸ் நிஜமாக மூடானா இப்படி தான் இருப்பாங்களான்னு நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அதான் பசங்க ஒன்ஸ் கிஸ் பண்ணால் எல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறானுங்க போல். அப்படியே உங்களே பார்க்குறாரு. எப்போத்தே அவங்க இந்த மாதிரி நான்வெஜ்ஜாக பேச ஆரம்பிச்சிட்டாச்சு. ஃப்ரெண்டாக இருக்கும் போது கூட நீ இந்த மாதிரி பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பில்லோ வச்சு அவரை அடிக்கிறீங்க. அவரை டக்குன்னு உங்களோட சின்ன புஷ்ட்டு இனி உதட்ட நான் பார்க்க ஆரம்பிச்சிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே கண்ணை பார்க்குறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன்டா. அன்னியோ பாய் சரண்டியோ மிஸ் ஆஃப் லாக் இட். நிக்கோ நிக்கோ நீ